தமிழக ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட இருக்காங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான அரசினுடைய கொள்கை முடிவு அதை வந்து இனிமேல் எதிர்பார்க்கவே தேவையில்லை. கொள்கை முடிவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வெளியிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வு மதிப்பெண்களை குறைப்பது மற்றும் பணி அனுபவத்திற்கான கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான கோரிக்கைகளை நிராகரித்துள்ளதாக இந்த வீடியோக்கள் மூலமா பார்க்கலாம். தேர்வின் நம்பகத்தன்மையை காக்கும் பொருட்டு தகுதி மதிப்பெண்களில் எந்தவித மாற்றமும் செய்ய இயலாது என நீதிமன்றத்தில் அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதனால் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்த ஆசிரியர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. மேலும் நிலுவையில் உள்ள தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட நீதிமன்றம் தடையை நீக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த முடிவுகள் வெளியான பிறகு அடுத்த கட்ட ஆசிரியர் நியமன தேர்வுகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை நாம விரைவில் எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்கள் நியமனத்தில் ஒரு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. ஸோ அப்படி என்ன அந்த மாதிரியான ஒரு அதிரடியான அறிவிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் டெட்டில் பாஸ் பண்ண 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாதுன்னா போஸ்டிங்கை விரைவில் போட தமிழக அரசு முடிவுகள் பல செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்காங்க. 2013 17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் விரைவில் போட போகிறாங்க. சட்ட போராட்டம் டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் முடிவுகள் தொடர்பாக அரசின் உறுதியான நிலைப்பாடு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக சட்ட போராட்டம் எடுத்துக்க போறாங்க. டிஜிட்டல் புரட்சி மானிய கோரிக்கை 43 கீழ் டிஆர்பி மற்றும் அரசு தேர்வுகள் ஆணையத்தின் முழுமையா மின்மயமாக்கப்படுதல், நிர்வாக சீரமைப்பு, கல்லர் சீரமைப்பு பள்ளிகளுக்கான 2026 பொது மாறுதல் கலந்தாய்வு மற்றும் பணியிடங்களை வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ டெட்டாட்சி மதிப்பெண்கள் அரசினுடைய முடிவு. ஸோ அக்டோபர் 24 விசாரணை அடுத்த கட்டமாக நடைபெற இருக்குங்க. டெட்டாட்சி மதிப்பெண்களை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு. நீதிமன்றத்தின் மதிப்பெண்களை குறைக்குமாறு அரசு நிர்பந்திக்கப்படவில்லைங்க. ஸோ தேர்வை நடத்தி எவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டை வெளியிடுவீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டை வெளியிடுங்க. தேர்வின் நம்பகத்தன்மை குலைக்கும் செயலாகும். மதிப்பெண் குறைப்பு என்பது அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் தற்பொழுது அதற்குண்டான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெட்ல முரண்பாடுகள் பல இருக்கு. தேர்வர்களின் கோரிக்கைகளுக்கு அரசின் முடிவுகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்ணை 55 குறைக்க வேண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா நிராகரிப்பு. மதிப்பெண் குறைப்பெல்லாம் கிடையாது. வயது மற்றும் அனுபவத்திற்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களை 10 மதிப்பெண்கள் கொடுக்கணும். இதே வந்து பாத்தீங்கன்னா நிராகரிப்பு செஞ்சுட்டாங்க. இந்த டெட்ல சிறப்பு மதிப்பெண்கள் 10 கொடுக்கணும். நிராகரிப்பு வழங்கப்பட்டது. ஸோ இப்போ கணக்கிட 55 மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்கள் எனில் வெயிட்டேஜ் மற்றும் சிறப்பு மதிப்பெண்கள் மூலம் 20 மதிப்பெண்கள் பெற்று மீதமுள்ள 35 மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி பெறலாம் என்ற தேர்வர்களின் எதிர்பார்ப்பு சட்டப்பூர்வமாக முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ டோட்டலாகவே சட்டப்பூர்வமா இந்த இதை வந்து முடக்கிட்டாங்க. ஆசிரியர் நியமனத்தோடைய ஒரு சங்கிலி தொடர் தாக்கத்தில் முடிஞ்சு போச்சு. டெட் தேர்வு முடிவுகள் ஒன்னே முடிஞ்சு போச்சு. காமன் டெட் அறிவிப்பு எப்போ வரும்? அடுத்து யூஜிடிஆர்புடைய அறிவிப்புகளுக்காக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டெட்டோடைய முடிவுகளை விரைவில் பிரமாண பக்கம் தாக்கல் பண்ணதுனால விரைவில் தடையாணை நீக்கப்பட்டதுனால ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வாரத்தில் தடையாணை நீங்களால் மட்டுமே தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் காத்திருந்த நியமன தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மானிய கோரிக்கையில பள்ளி கல்வித்துறையில பட்ஜெட் 2026-27 ஆசிரியர் மேம்பாடு, டிஜிட்டல் கட்டமைப்பு, மாணவர்கள் திறன் இப்படி 3க்குமே அதிக கட்டமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிவு பாடத்திட்டம் மற்றும் திறன் பிளஸ் செஞ்சுருக்காங்க. டிஎன் ஸ்பார்க்கு, வெற்றி பாதை, மதிச்சுழ திட்டம், டிஎன் ஸ்போர்ட்ஸ் பிளஸ், சதுரங்கம், ஒளிரும் புன்னகை, வாசிப்போம் நேசிப்போம், ஆசிரியர் மேம்பாடுகளுக்காக பன்னாட்டு சிறப்பு திறன் மேம்பாட்டு திட்டம், கல்விசாரா திட்டமிடல் மற்றும் செயலாக்க பயிற்சிகள், கட்டமைப்பு, உயர்கல்வி வழிகாட்டி செயலி மற்றும் திறன்மிகு அறிவியல் ஆய்வகங்கள், ஸ்மார்ட் நூலக உறுப்பினர் அட்டை மற்றும் நூலக செயலி இவைகள் எல்லாமே பள்ளிக்கல்வி திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க. டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா மின்னணு மாற்றம் 4.7 கோடி வந்து இதற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு தேர்விலும் வெளிப்படைத்தன்மையும் நியமனத்தின் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் முழுமையான மின்னணுவாக்கத்தை செஞ்சணும். ஒரு முறை ஓடிஆர் பதிவை டிஎன்பிஎஸ்சி இருக்கிற மாதிரி ஓடிஆர் பதிவை கொண்டு வர போறாங்க. மின்னணு சான்றிதழ் சரிபார்ப்பை கொண்டு வர போறாங்க. மின்னணு முறையிலான தேர்வையும் கொண்டு வர போறாங்க. காகிதமில்லா பிழையற்ற விரைவான பணி நியமன நடைமுறைகளை இனிமே உறுதி செய்யப்படும் அப்படின்றத டிக்ளேர் பண்ண போறாங்க. அரசு தேர்வாணையத்தின் இந்த மின்னணுமாக்கல் வந்து பாத்தீங்கன்னா 38 லட்சம் இதுக்கு தனியா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அரசு தேர்வுகளின் அடிப்படை அட்டவணைப்பட்ட மதிப்பெண்கள் மற்றும் பதிவேடுகள் முழுமையாக மின்னணு வடிவில் பாதுகாக்கப்படும். விரைவான சரிபார்ப்பு நம்பகமான மற்றும் எளிதான சான்றிதழ் சரிபார்ப்பை உறுதி செய்ய டிஜிட்டல் அமைப்பை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. எதிர்கால டிஆர்பி நியமனங்களில் போது சான்றிதழ் சரிபார்ப்பு தாமதங்கள் இல்லாமல் நடக்க இது வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் எல்லாமே வர காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில நீங்க இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் நிறைய விதமா கேட்டிருப்பீங்க. இந்த டெட் ரிசல்ட் எப்போது, காமன் டெட் எப்போது, ஜெனரல் கேட்டகரிக்கு மதிப்பெண் எல்லாமே குறைக்க முடியாது, இது மாதிரி எல்லாமே நிறைய விதத்துல கேட்டிருப்பீங்க. 6000 வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியோட வேகன்சிஸ் எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல அடுத்த வாரத்துல மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு காத்துக்கிட்டு இருக்க மக்களே, பொறுத்து இருங்க. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல டிஆர்பியோடைய அனைத்து தேர்வு நடைமுறைகளும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியிட போறாங்க. புதிய அரசாணையை ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வெளியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் பொது மாறுதலுக்கு உண்டான கலந்தாய்வுகள் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ இந்த நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் 29/2/2026 தேதியிலேருந்து ஸோ அந்த தேதியிலேருந்தே இது வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறோம் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/9/2026 தொடக்கப்பள்ளி சிறப்பாசிரியர்கள் 3/9/2026 ஓவியம் இந்த மாதிரி எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தேதிகளில் நடக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க மக்களே. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சப்பட்ட அந்த முக்கியமான அறிவிப்புகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற வகையில் தான் இந்த வீடியோவுடைய பதிவு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பாலிடெக்னிக் டிஆர்பியோடைய வேகன்சிஸ் வந்து உயர்த்த போகிறாங்க. இதற்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். 6000 டிஆர்பி பாலிடெக்னிக் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறாங்க. பணியிடம் அறிவிப்புகள் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு அப்டேட்டு இன்னும் 4 வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் இதற்கான அறிவிப்புகள் வரலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதி அரசினுடைய கொள்கை முடிவு அடுத்த கட்ட கொள்கை முடிவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த தேர்வுகள் அனைத்துமே பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி இந்த தேர்வுகளுக்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. டெட்டு, காமன் டெட்டு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளாமல் அனைத்து தேர்வுகளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதை பற்றி தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.